இதற்கு விடையளித்து சிந்திக்கவே என்ற அணியின் சார்பில் பிரீத்தி மணிவாசன் வருகிறார். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என் வணக்கம். உலகின் மிகப்பெரிய உண்மைகள் எல்லாம் மிகச் சாதாரணமானவைதான். மிகச் சாதாரணமாக இருக்கும் இந்த உண்மைகள் யார் கண்ணிலும் படுவதில்லை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதன் உள்ளதை உள்ளபடியே சிந்திப்பதில்லை. அப்போ எப்படி சிந்திக்கிறான்? சிந்தனையின் மற்றொரு கூறான கற்பனையை கலந்தே சிந்திக்கின்றான். அப்ப சாதாரணமா இருக்கிறதும் கூட கற்பனையை கலந்து சிந்திக்கின்ற போது கவர்ச்சி உடையதாக ஆகிவிடுகின்றது. இந்த கவர்ச்சி தான் நகைச்சுவை. எதிரணி நண்பர்களே, கவர்ச்சியில் மட்டுமே உழன்று கொண்டிருக்கும் மனிதன் ஒருபோதும் முன்னேறியதாக சரித்திரமே கிடையாது. நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்குங்க. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, இது ஒரு பாட்டு. பிறர் சிரிக்காமல் வாழ்ந்திட வேண்டும் என்றால் சிந்தித்து செயல்படுதல் வேண்டும். சிரிப்புங்கிறது வந்துட்டு போற விருந்தாளி மாதிரி. ஆனால் சிந்தனை அப்படிங்கிறது குடும்ப உறுப்பினர் மாதிரி கூடவே இருக்கும். மனமே நினைத்தாலும் மனதின் ஓட்டத்தை ஒரு நொடி கூட நிறுத்த முடியாது. நிறுத்த தெரிந்தவன் ஞானியாகிறான், நிறுத்த முடியாதவன் அஞ்ஞானியாகவே இருக்கின்றான். தானாக வருவது சிந்தனை. தானா சிரிச்சா நிலைமை என்னன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. சிரிக்கணும் சிரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்களே விடாம சிந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க. அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இப்படித்தாங்க நம்ம நண்பர் ஒருத்தர், நம்ம அண்ணன் முத்துவேல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவரோட கொள்கையே ஜோக் சொல்லி எல்லாத்தையும் சிரிக்க வைக்கணும், அவ்வளவுதான். அதுதான் அவரோட குறிக்கோள். ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு போறாரு, அவங்க பேசுறாங்க. இப்போ அந்த பேச்சு ஆரம்பிக்கும் போது அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை மனைவி அல்லாத வேறொரு பெண்ணுடன் தான் நான் கழித்திருக்கிறேன் அப்படின்னு. கூட்டத்துல ஒரு சலசலப்பு. என்னடா இவரை நற்பண்பாளர்னு நினைச்சிட்டு இருந்தோமே அப்படின்ட்டு. அடுத்த வரி சொல்றாரு, அந்த பெண்மணி வேறு யாரும் அல்ல, என்னுடைய தாய் அப்படின்னு சொல்றாரு. கூட்டத்தில் ஆரவாரம், கைத்தட்டல், சிரிப்பொலி. இப்ப இதையே நம்ம அண்ணன் முத்து வீட்டுல போய் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறார். ஒரு 10 நாள் கழிச்சு இந்த ஜோக்க போய் கல்பனாட்ட சொல்றாரு. முதல் வரி எப்படியோ சொல்லிட்டார். 2வது வரியை சொல்ற போது அவருக்கு மறந்து போச்சு 2வது வரி என்னன்னு. அது யாருன்னு தான் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு இருக்கிறார். கல்பனாக்கு வந்துச்சே கோபம். அது யாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு அத்தனை பேத்து கூட பழகினீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிரிக்கிறத மட்டும் குறிக்கோன்னு நினைச்சிருந்தா இப்படித்தான் முத்து மாட்டிட்டு முழிக்கோன்னு. இந்த கதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேங்க. ஒரு சாமானியன், அவனுக்கு திடீர்னு முக்தி அடையணும்னு ஆசை வந்துடும். சரி, ஒரு ஞானி கிட்ட போவார். போயிட்டு, குருவே எனக்கு முக்தி அடையணும், அதுக்கு நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும். அப்படியாப்பா, சரி, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உனக்கு ஒரு 4 வரி மந்திரம் சொல்லித்தரேன் நானு, நீ அதை சொன்னீங்கன்னா போதும். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, நீ இந்த மந்திரத்தை சொல்ற போது குரங்க பத்தி மட்டும் நினைக்கவே கூடாது அப்படிங்கிற. உன்னை இவருக்கு சாமானியருக்கும் வந்துருச்சு, முக்தியை பத்தி நினைக்கிறேன், நான் எதுக்கு குரங்க பத்தி நினைக்கிறேன், நீங்க சும்மா மந்திரத்தை சொல்லுங்க அப்படிங்கிறார். அவரும் மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டார். சரின்ட்டு இவர் வீட்டுக்கு வந்துட்டார். காலையில் குளிச்சு அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல் நாள் முதல் வரி சொல்ல முடியல, கண்ணை மூடுறார், குரங்கு சொல்லவே முடியல. சரி, அடுத்த நாள் காலையில குளிக்க ஆரம்பிக்கிறாரு, அப்பவே குரங்கு வந்துருச்சு. 3வது நாள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, கண்ணை மூடவே இல்லை, கண்ணை திறந்தாலும் குறை, யாரை பார்த்தாலும் குரங்கா தெரியுது. இவனால முடியல, திருப்பி ஞானி கிட்ட ஓடுறாரு. ஞானி கேட்கிறாரு, என்னப்பா முக்தியின் விளிம்பை சுவைத்தாயா அப்படின்னு. ஐயா, எனக்கு முக்தியே வேண்டாம், இந்த குரங்க மட்டும் தயவு செஞ்சு எடுத்து விட்டுருங்க அப்படிங்கிறார். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ
நீங்க சிந்திக்காதீங்க சிந்திக்காதீங்கன்னு சொல்ல சொல்ல மக்கள் ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிரிக்க வச்சா சிரிச்சிட்டு போங்க, இதுதான் அவங்களோட தாரக மந்திரம். நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு தெரியுமா? இதுக்கு ஒரு படி மேல போய் இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர். துன்பத்தை கூட இன்பமாக மாற்றும் பக்குவத்தை மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுத்து இயம்பப்பட்டது இது. கஷ்டப்படுறவங்க கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவங்க கிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனா கஷ்டத்திலையும் சிரிக்கிறவங்க கிட்ட தோல்வி இருக்காது. ஒரு முறை காந்திஜியை கேட்டாங்க, நீங்க ஏன் எப்பவுமே ட்ரெயின்ல 3rd கிளாஸ்லயே போறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாரு, ஏன்னா 4th கிளாஸ்னு ஒண்ணும் இல்லை அப்படின்னு. நம்ம எதிரினர் கடி ஜோக்கு அப்படிம்பாங்க. அவருக்கு அடி ஜோக்கெல்லாம் சொல்லலைங்க. எதுக்கு சொன்னார் அப்படின்னா, எளிமைதான் வலிமை அப்படிங்கிற வாழ்வியல் சிந்தனையை இங்கே காந்திஜி எடுத்து எம்புகிறார். அரசியல்ல இல்லாத நாகரீகமான சிந்திக்க வைக்கிற நகைச்சுவையா, நான் சொல்றது அந்த காலத்து அரசியல். ஒரு முறை சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவருக்கு பாராட்டு விழா வச்சிருந்தாங்க. அப்போ அவர் இயேசுநாதர் கூட ஒப்பிட்டு பேசினப்போ சிஎஸ்ஐயா சொல்றாரு, இயேசுநாதரை போல என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அறிஞர் அண்ணா அங்க இருக்கிறாரு, அவர் உடனே சொல்றாரு, இயேசுநாதருடைய சீடர் தான் அவரை காட்டி கொடுத்தார் அப்படின்னு. அவையில் சிரிப்பொலி. இதை சிரிக்கிறதுக்காகவா சொன்னாரு? இல்ல, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்க கட்சிக்காரங்கனாலதான் நீங்க நினைக்கிற தொந்தரவு ஏற்படலாமே தவிர எங்க கட்சிக்காரங்கனால அல்ல அப்படிங்கிறார். அதனுடைய உட்கருத்து இதுதான். ஒரு முறை பெர்னாட் ஷாவிடம் கேட்டார்கள், இவ்வளவு நாடகம் எழுதுறீங்களே, எதையுமே நாடகமாத்தான் சிந்திப்பீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, நாடகம் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வேற மாதிரி சிந்திச்சுட்டு இருந்தேன், ஆனால் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிந்திப்பதே நாடகமாக ஆகிவிடுகின்றது அப்படின்னார். இதை எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா, ஒரு சீரியஸ் சிந்தனையாளனால் மட்டும்தான் சிறந்த நகைச்சுவையே கொடுக்க முடியும். ஓட்டமான வாழ்க்கைன்னு எதிரணி சொன்னாங்க. ஓட்டமான வாழ்க்கையை உயிரோட்டமானதாக ஆக்கணும்னா சிந்தியுங்கள். நகைச்சுவையின் குறிக்கோள் சிந்திப்பது, அதோட பை ப்ராடக்ட் தான் சிரிப்பது. முகம் செழித்திட சிரியுங்கள், அகம் செழித்திட சிந்தியுங்கள். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அன்புக்குரியவர்களே, திருக்குறளை விட சுருக்கமாக பேசுகிறார். இது ஒரு கலை, சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் என்று சொல்வார்கள். பிரீத்தி அவர்கள் அநேகமாக கொங்கு நாட்டை சார்ந்தவராக இருக்க வேண்டும் நினைக்கிறேன். ஏன்னா வரவோனும் போகவோனும் பேசுறது அங்கதான். ஏன்னா அது கொங்கு தமிழ் இருக்குது பாருங்க, ரொம்ப இனிமையானது. ஏங்கன்னு மதுரை மாவட்டத்தில் கணவனை அழைப்பார். நீங்க குங்குமா போயிட்டீங்கன்னா ஏனுங்க அப்படிங்கிற பொழுது அதுல ஒரு தேனுங்க கலந்திருக்கிறது என்பதை போல அமைந்திருக்கிறது.